உலகத் தமிழர் பேச்சு வழக்கு. உலகத் தமிழர்களான நாம் எமது தமிழ் பேச்சு வழக்கில் சொற்கள் உச்சரிப்புகள் போன்றன வட்டார ரீதியாகவும் வேறுபாடுகளை கொண்டுள்ளன. உதாரணத்துக்கு டிட் யூ கோ டு மார்க்கெட், நீ சந்தைக்கு போனாயா? எழுத்து தமிழ் வழக்கு. நீ சந்தைக்கு போனியா? தமிழக அல்லது கொழும்பு பேச்சு வழக்கு. சந்தைக்கு போனா நீ யாழ்ப்பாண பேச்சு வழக்கு. நீ மார்க்கெட் போனாயா? ஆங்கிலம் இறைசொருகி பேசும் தமிழீழ வழக்கு. எனவே ஒவ்வொரு வட்டார வழக்குக்கும் ஏற்ப தமிழ் மொழி பெயர்த்து ஆங்கிலம் கற்பிப்பது என்பதும் பொருத்தப்பாடாக இல்லை. டிட் யூ கோ டு மார்க்கெட், நீ போனையா சந்தைக்கு என ஆங்கில நடக்கேற்ப தமிழ் சொற்களை அமைத்து வாக்கியங்களாக பயிற்றுவிப்பதே இலகுவாக ஆங்கிலம் கற்க உதவும் என நான் நம்புகின்றேன். மேலும் முடிந்த வரையில் ஒவ்வொரு ஆங்கில சொற்களுக்குமான தமிழ் அர்த்தத்தை சரியாக விளங்கி கற்றால் காலப்போக்கில் அவரவர் தத்தமது பேச்சு வழக்கிற்கு ஏற்ப தாமாகவே விளங்கிக் கொள்வர். எமது ஆங்கில வகுப்பிற்கு வருகை தரும் மாணவர்கள் சிலரிடமும் இவ்வாறான ஒரு குழப்பம் ஆரம்பத்தில் இருந்தது. சிலர் தமிழை பிழையாக எழுதி கற்பிப்பதற்காகவும் செயற்கையான மொழி மாற்றமாக இருப்பதாகவும் கூறினர். ஆனால் இன்று அவர்களாலேயே ஆங்கில சொற்களுக்கான தமிழ் அர்த்தங்களை விளங்கி கற்பதற்கு இப்பாடத்திட்டமே இலகுவாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இந்த முறைமையே இந்த ஆங்கிலம் வலைப்பதிவிலும் தொடர்கின்றோம். இது எந்த அளவிற்கு ஏற்படுவது என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும். இன்றைய காலகட்டத்தில் பேசுவது தமிழா ஆங்கிலமா என்று அறியாமல் ஆங்கிலம் கலந்து பேசுவோரே அதிகம். இந்த ஆங்கில முகம் தாய்மொழி தமிழை சிதைத்து விடுமோ என்று பலர் அச்சம் கொள்ளும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. அதனால் சிலர் ஆங்கில மொழி எதிர்ப்பாளராகவும் எழுந்துள்ளனர். பாய்ந்தோடும் நதிக்கு பள்ளமேடு தடையாக இருப்பதில்லை என்பது போல் எத்தனை அணை கட்டினாலும் நதிநீர் நிரம்பி பள்ளம் நோக்கி பாய்ந்தோடவே செய்யும். அதேபோல் ஆங்கில மொழி அறிவியல் மொழியாக வளர்ந்துள்ள இக்காலகட்டத்தில் அதன் அவசியமறிந்தவர்கள் அதை நாடிச் செல்லவே முனைவர். இதனை எவரும் நிறுத்திவிட முடியாது. உலகில் ஏனைய மொழிகள் போல் அல்லாமல் ஆங்கில மொழிக்கென்று ஒரு சிறப்பும் காலத்தின் அவசிய தேவையும் இருக்கின்றது என்பதை எவரும் மறுத்திட முடியாது. என்னை பொறுத்தமட்டில் இன்றைய உலகில் தமிழினத்தின் தலைநிமிர்வதற்கு ஆங்கில மொழியறிவே முதன்மை தேவை என்பேன். அதேவேளை ஆங்கிலம் கற்று நிமிரும் எம்மினத்தோர் தமிழ் மொழி வளர்ப்பிற்கும் தம்மால் இயன்ற பணியை ஒவ்வொருவரும் செய்ய முன்வருவார் எனில் நாமும் பல படிகளை எளிதாக எட்டலாம். தமிழ் வழி ஆங்கிலம். நாம் முழுமையான தமிழ் விளக்கத்துடன் ஆங்கில இலக்கணம் என்றே கற்பிக்கின்றோம். இதனால் கிடைக்கப்படும் நன்மைகள் என்ன? கூடுமான வரையில் ஒவ்வொரு ஆங்கில சொற்களுக்கும் இணையான தமிழ் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள முடியும். பேசுவது தமிழா ஆங்கிலமா என்று தெரியாமல் பேசுவதை விட தாம் பேசுவது தமிழ் அல்லது ஆங்கிலம் என்றாவது விளங்கி பேச உதவும். இன்றைய புலம் பெயர் நாடுகளில் ஆங்கில வழி கல்வியை கற்போரும் உள்ளூரில் ஆங்கில வழி கல்வி கற்போரும் ஆங்கில மொழி ஆளுமை மிக்கவர்களானாலும் அவர்களிடமிருந்து தமிழ் மொழிக்கான பணியை எந்தளவு எதிர்பார்க்க முடியும் என்பதில் பல கேள்விகள் உள்ளன. விதிவிலக்காக ஒரு சில உதயமாகலாம். தமிழ் மட்டுமே கற்றவிடமிருந்து பெரிதாக எதனையும் எதிர்பார்க்க முடியாது. அவரோ தனது சுய அறிவு வளர்ச்சிக்கும் வேற்றுமொழி கற்போரின் மொழிபெயர்ப்புகளையே நம்பியவராக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அதேவேளை தமிழும் சிறப்புற கற்று ஆங்கிலமும் சிறப்புற கற்று தெளிந்தோரால் எளிதாக எம்மொழிக்கான பணியை செய்திட முடியும். ஆங்கிலத்தில் குவிந்து கிடக்கும் எண்ணற்ற தொழில்நுட்ப தகவல்களை தமிழாக்கம் செய்தாலே மாபெரும் புரட்சியை செய்திடலாம். இதனை தமிழ் வழி ஆங்கிலம் கற்போர் எளிதாக செய்யலாம்.